கோவில்கள்ல 18ஆம் நூற்றாண்டுல தேவதாசி வழக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு. பொண்ணுங்க சின்ன வயசா இருக்கும்போதே அதுக்காகவே வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த வயசுல இவங்களுக்கு தேவதாசினா என்னன்னு கூட தெரியாம ஜாலியா கோவில்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் கழுத்துல $2 போட்டிருக்கா. அதை இந்த பொண்ணு தொடும்போது இது தீய சக்தியை ஒழிக்கிறதுக்காகவே நான் போட்டிருக்கேன். யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அப்பன்னு பார்த்தா ஐயர் ஒருத்தர் வந்து இந்த வயசுல நீ விளையாடக்கூடாதுன்னு கூட்டிட்டு போயிட்டு தேவதாசி ஆவறதுக்கான சடங்குகள்லாம் பண்றாங்க. சோ இந்த பொண்ணுமே பயத்துல ஒண்ணுமே புரியாம மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த ஐயர் வந்து ரொம்பவும் பயப்படாதமா கடவுள் உன்னை பார்த்து பாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவன் அந்த பொண்ணு கூட தான் இருக்காரு. தினம் இந்த பையன் இந்த பொண்ணு கூட பேசலான்னு வரான். ஆனா இந்த பொண்ணு மூஞ்சி திருப்பிக்கிறான். அந்த ஐயரை பார்த்ததுமே இவன் பயந்து அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா இந்த பொண்ணு பெருசா வளர்ந்துறா. ஒரு நடன நிகழ்ச்சியில ஒரு அரசர் பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சி அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்காரு. சோ இந்த பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காம ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுல ஃப்ரெண்டா இந்த பையன் வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் கழுத்துல இருந்த $2ல $1 கொடுத்துட்டு இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும், நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கா. அதை கவனிச்ச ஐயருமே ஒரு கிளி கூண்டுல இருக்கும்போது பறக்கணும்னு ஆசைப்படும். ஆனா அதால பறக்க முடியாதுன்னு இப்ப தெரியாது, அப்புறம் தான் தெரியும்னு சொல்லிட்டு சூட்சமமா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பொண்ணுமே கோவில்ல இருந்து நைட்டு தப்பிச்சு போறா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பையனை பிடிச்சி இனிமேல் இந்த ஊருக்குள்ள வந்தனா உன்னை கொன்றுவோன்னு சொல்லிட்டு மிரட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. தென் இந்த பொண்ணுமே அவன் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஐயர் வந்து அவன் கழுத்துல போட்டுட்டு இருந்த இன்னொரு டாலரை கொடுத்துட்டு போறாரு. சோ அவன் இனிமேல் வரமாட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்லாம இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவில இருந்து மேல விழுந்து இறந்தே போறாங்க.